அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை தசமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, புதன், சுக்கிரன், சூரியன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தென்மேற்கு பருவமழை தொடங்க போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் பயணம் செய்வார். தமிழ் மாதங்களான வைகாசியும் ஆனியும் இணைந்த மாதம் இந்த ஜூன் மாதம். கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம். ஜூன் மாதத்தில் சக்கராதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகின்றது. மேலும் இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கின்றது. 9/6/2024 அன்று புதன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 13/6/2024 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 15/6/2024 அன்று சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 26/6/2024 அன்று புதன் கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உயர் பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில சூட்சமங்களை மேல் அதிகாரிகளை கற்றுக் கொடுப்பார்கள். உங்கள் பணி மற்றவர்களின் மனதை ஈர்க்கும் விதத்தில் அமையும். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. மேலும் ஜூன் 9ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். சகாயஸ்தானாதிபதி புதன் சகாயஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பது அற்புதமான நேரம். ஆர்வம் காட்டாத கூட ஆதாயம் கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள் நடைபெறும். சேமிப்பு உயரும். செயல்பாடுகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க வாய்ப்புகள் கைகூடி வரும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். மேலும் வைகாசி 31ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் சகாயஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது பொருளாதார நிலையில் திருப்தி காணப்படும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். திருமண வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படும். வியாபாரம் தொழில் செய்பவர்கள் பலமான போட்டிகளுக்கு இடையில்தான் வெற்றியை பெற முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த வெற்றி உண்டு. பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பும் கிடைக்கும். உங்கள் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். மேலும் இதுவரை உங்களது ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் பெரிதாக எந்த நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் ஏதோ சொற்ப சந்தோஷத்தை மட்டும் மேம்போக்காக கொடுத்து வந்தார். சில நேரம் சிலருக்கு கவலைப்படும்படியான சங்கடத்தையும் பெரிய பொருளாதார கஷ்டத்தையும் இடர்பாடுகளையும் உண்டாக்கி இருப்பார். இந்த நிலையில் இப்பொழுது உங்கள் ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு எதிர்பாராத தன பிராப்திகளை கொடுக்கக்கூடிய ராகு பகவான் 11இல் அமர்ந்துள்ளபடியால் யோகாதிபதியான சனி பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற அதிர்ஷ்ட சுழலால் இப்பொழுது ஜென்ம குருவின் அசுப பலன்களை முறியடித்து நன்மைகளை அடைந்து விடுவீர்கள். அதே நேரம் குரு பகவான் இதுவரை எந்த ஒரு புதிய திருப்தியையும் வழங்கவில்லை என்றபடி கவலையில் இருக்கின்றீர்கள். இதற்கெல்லாம் மாற்றம் உண்டு. பொதுவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு கெட்டவர். சுப கிரகங்களுக்கு கேந்திரத்தில் வலிமை கிடையாது. அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 8 கிரகமான இவர் ராசிநாதனின் வீட்டில் வந்து அமர்வது ஒரு மாபெரும் சிறப்பு என்றே சொல்ல வேண்டும். காரணம், தனகாரகனான இவர் ராசிக்குள் அமர்ந்து 5ஆம் இடம் 7ஆம் இடம் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை பார்க்க போவதால் தடையில்லாத அதிர்ஷ்டங்களை அடைவீர்கள். இதுவெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவும் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேதுவும் உங்களை நெருங்குகின்ற அனைத்து தொந்தரவுகளையும் முறியடித்து விடுவார்கள். அடுத்ததாக கடந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து சனி பகவான்
பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு வந்து அமர்ந்து விட்டார். 10ல் சனி பதவியை தரும், தொழிலை விருத்தி செய்யும் என்பதால் உங்களது கஷ்டங்கள் மறையும். இப்பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்குள் அமர்ந்துள்ளதால் முதலில் உங்களது தீராத மனபயத்தை போக்குவார். மன மகிழ்ச்சியும் புதிய இனிமைகளையும் உண்டாக்குவார். குடும்பத்திற்குள் நீடிக்கின்ற தொந்தரவுகளை சரி செய்வார். பணம் காசு வரவுகளை சரளமாக்குவார். உறவுகளுக்குள் தொடர்கின்ற பிரச்சனைகளை நல்லபடியாக தீர்த்து வைப்பார். மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பதுடன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களில் வக்ரம் பெறுகின்றார். குருவிற்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நட்பு. ஆகையால் ரிஷபகுரு நல்ல பலனை தருவார். இதனால் தாய் மற்றும் சகோதர வழியில் உதவிகள் கிடைக்கும். அரசாங்கம் தொடர்பான பணிகளில் நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கலாம். கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிய வசூல் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சில சிரமங்களை சந்தித்தாலும் தடைகளை தாண்டி முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். பணி காரணமாக வெளியில் தங்கும் சூழ்நிலை உருவாகலாம். விருப்பமில்லாத பதவிகள் இடமாற்றங்கள் உண்டாகலாம். உத்தியோகம் தொடர்பான அலைச்சல் ஏற்படக்கூடும். பொருளாதார நிலை உயர கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். பணவரத்தில் தாமதமான போக்கு இருக்கலாம். சொத்துக்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். சேமிப்பு மற்றும் முதலீடுகள் செய்வதில் கவனம் தேவை. வங்கி கடன் கிடைப்பதற்காக கூடுதல் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் நல்ல பலன் கிடைக்கும். வழக்கத்தை விட அதிக நேரம் எடுத்து பாடங்களை படிப்பது நல்லது. கல்வி தொடர்பான விஷயங்களில் தாமத போக்கு காணப்படும். பாதியில் விட்ட கல்வியை தொடர நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வெளிநாட்டு கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த கல்வி தொடர்பான மாற்றங்களும் வரலாம். குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமைகள் நீங்கும். மகிழ்ச்சி கூடும். இல்லத்திற்கு தேவையான பொருள்கள் சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அது தொடர்பான முயற்சிகளில் தாமதமான நிலை காணப்படும். மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைவதற்காக அலைச்சலை சந்திக்க வேண்டி வந்தாலும் முடிவில் நல்ல பலனை கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் செல்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலமான பலனை தரும். அந்நிய மொழி பேசுபவர்களின் உதவிகள் கிடைக்கும். கல்வி தொடர்பான வெளிநாட்டு பயணங்கள் தாமதப்படலாம். பயணங்களின் மூலம் அலைச்சலும் ஏற்படக்கூடும். ரிஷபராசி பெண்களுக்கு புதிய மகிழ்ச்சி ஏற்படும். தள்ளி போய் கொண்டிருக்கின்ற திருமண சுபகாரிய விஷயங்கள் நல்ல விதமாக முடியும். விவசாயிகளுக்கு திடீர் யோக அதிர்ஷ்டங்கள் உற்பத்தி ரீதியாக கைகூடும். அரசு ரீதியாக எதிர்பார்த்திருக்கின்ற சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டிய காலகட்டம். அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் திடீரென்று நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சக கட்சி ரீதியாக உயர்வும் உண்டு. இந்த ரிஷபராசி அன்பர்கள் தொடர்ந்து ஸ்ரீ பத்ரகாளியையும் நவக்கிரக ஸ்ரீ குரு பகவானையும் வியாழக்கிழமையில் வழிபட்டு வாருங்கள். இந்த ஜூன் மாதம் அனைத்தும் உங்களுக்கு நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.